அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். இரவு நேரத்துல வானத்துல நட்சத்திரங்களை பார்க்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு முறையாவது கண்டிப்பா எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த யோசிச்சிருப்போம். ஸ்பேஸ்ல என்னதான் இருக்கு? நம்ம பிளானட் மாதிரியே இன்னும் பிளானட்ஸ் இருக்குமா? நம்மள மாதிரியே உயிரினங்கள் வேற பிளானட்ல வாழுமான்னு இந்த மிஸ்டீரியஸான ஸ்பேஸ் பத்தி பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த பதிவுல ஸ்பேஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான 10 விஷயங்களை பார்ப்போம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஸ்பேஸ்ல சவுண்ட் எப்படி இருக்கும்? பூமியில இருக்க மாதிரியே இருக்குமா? இல்ல டிஃபரண்டா இருக்குமான்னு பல சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, ஸ்பேஸ் கம்ப்ளீட்டா சைலண்டா இருக்கும். ஸ்பேஸ்ல எந்த ஒரு சத்தத்தையுமே யாராலையுமே கேட்க முடியாது. ஸ்பேஸ்ல சவுண்ட் டிராவல் ஆகாது. சவுண்ட் வேவ் டிராவல் பண்ண ஒரு வகையான மீடியம் தேவை. காற்று, தண்ணீர் மற்றும் சாலிடான ஆப்ஜெக்ட் மூலமா சவுண்ட் டிராவல் பண்ணும். விண்வெளி வெற்றிடமா இருக்கு. அங்க சவுண்ட் வேவ் டிராவல் பண்ண எந்த ஒரு மீடியமுமே இல்ல. ஸ்பேஸ்ல ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்க மைக்கோ இல்ல ஸ்பெஷல் டிவைஸோ எதுவுமே இல்ல. இது எதையுமே யூஸ் பண்ணி ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சவுண்ட் வேவ்ஸ் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண முடியாது. ஸோ ஆஸ்ட்ரோனட்ஸ் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. விண்வெளிக்கு போற ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாருமே ஸ்பேஸ் சூட் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்பேஸ் சூட் இல்லைன்னா மனிதர்களால ஸ்பேஸ்ல உயிர் வாழவே முடியாது. ஸ்பேஸ் சூட் இல்லாம ஒரு மனுஷனால ஸ்பேஸ்ல வெறும் 5 செகண்ட் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இந்த ஸ்பேஸ் சூட் ஸ்பேஸ்ல எக்ஸ்ட்ரீம் பிரஷர், டெம்பரேச்சர், ரேடியேஷன்ல இருந்து ஆஸ்ட்ரோனட்ஸை பாதுகாக்கும். நாசாவோட ஒரு ஸ்பேஸ் சூட்டோட விலை $12 மில்லியன். இந்த ஸ்பேஸ் சூட்ல லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமயே 21 கிலோ இருக்கும். லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஆட் பண்ணுனா மினிமம் 30ல இருந்து 35 கிலோ வரும். நாசாவோட இந்த ஸ்பேஸ் சூட்டோட விலையில 70% காஸ்ட் பேக் பேக் அண்ட் கண்ட்ரோல் மாடியூலுக்கு மட்டுமே ஆகும். சூரிய குடும்பத்துல இருக்க கிரகங்களை விட அதை சுத்தி வர நிலவுகள் தான் அதிகம். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நிலவுகள் சூரிய குடும்பத்துல இருக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. மெர்க்குரி மற்றும் வீனஸ் இந்த 2 கிரகங்களை தவிர மற்ற எல்லா பிளானட்ஸ்க்குமே நிலவுகள் இருக்கு. ஜூபிட்டருக்கு 79 நிலவுகளும் யுரேனஸ்க்கு 27 நிலவுகளும் இதுவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னமும் நிலவுகள் இருக்கு, ஆனால் இதுவரை இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சனி கிரகத்துக்கு 82 நிலவுகள் இருக்காம். இதுல லெபடஸ்ன்ற நிலவு ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒன்னா கருதப்படுது. ஏன்னா இந்த நிலவோட ஒரு பகுதி பிரைட்டா வெள்ளை நிறத்துலயும் மறுபகுதி டார்க்கா கருப்பு நிறத்துலயும் இருக்காம். ஸ்பேஸ் ஜங்க். மனிதர்கள் பூமியில மட்டும் குப்பைகளை குமிக்கல, விண்வெளியிலயும் அதிக அளவு குப்பைகளை மனிதர்கள் குமிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பீஸ் ஸ்பேஸ் ஜங்க் பூமியை ரெகுலரா சுத்தி வந்துட்டு இருக்கு. இதனால என்ன, இந்த ஸ்பேஸ் ஜங்க் அப்படி என்ன ஆபத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு ஆபத்தை இந்த ஸ்பேஸ் ஜங்க் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட மணிக்கு 17,500 கிலோமீட்டர் வேகத்துல இந்த ஸ்பேஸ் ஜங்க் பூமியை சுத்திட்டு இருக்கு. இது ஸ்பேஸ்ல இருக்க சேட்டலைட் அல்லது ஸ்பேஸ் கிராஃப்ட் எதுலயாவது மோதுனா நம்ம நினைக்கிறத விட மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். சோலார் சிஸ்டம்ல அதிக அளவு வெப்பம் இருக்க ஒரு பிளானட் எதுனா எல்லாருமே சூரியனுக்கு பக்கத்துல இருக்க மெர்க்குரின்னு நினைப்போம். ஆனால் அதுதான் இல்ல. சோலார் சிஸ்டம்லயே அதிக அளவு வெப்பம் இருக்க ஒரு பிளானட் எதுனா வீனஸ். வீனஸ்ல சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 450 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ்லயே வீனஸ்ல தான் அதிக அளவு எரிமலைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1600 ஆக்டிவ் வேல்கனோஸ் வீனஸோட சர்ஃபேஸ்ல இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியில இருந்து விண்வெளிக்கு வெறும் 100 கிலோமீட்டர் தான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பூமியோட நிலப்பகுதியில இருந்து ஸ்பேஸ் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு பலரும் நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து விண்வெளி வெறும் 100 கிலோமீட்டர்ல இருக்கு. மனித வரலாற்றுல இதுவரை மனிதர்கள் உருவாக்கினதிலேயே விலை உயர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட் எதுன்னா அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதோட மதிப்பு டாலர்ல $150 பில்லியன். இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்க இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட சைஸ் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு தான் இருக்குமா. பூமியில வாழ்ற நமக்கு சூரியன் என்ன கலர்ல தெரியும்? எல்லோ, ஆரஞ்சு இல்லைன்னா சில சமயங்கள்ல ரெட்டிஷா கூட தெரியும். ஆனால் ஸ்பேஸ்ல இருக்க ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு சூரியன் வெள்ளை நிறத்துல தான் தெரியுமா. சூரியன்ற ஒண்ணு எல்லா நிறங்களுமே கம்பைனான ஒண்ணு. ரெட், ப்ளூ, கிரீன்னு எந்த லைட் அதிக தூரம் டிராவல் பண்ணி வருதோ அந்த ஒரு லைட் மட்டும்தான் நம்ம கண்களால பார்க்க முடியும். பூமியில பலவிதமான அட்மாஸ்பியர் இருக்கு. இந்த எல்லா அட்மாஸ்பியரையுமே கடந்து வர ஒரே லைட் ரெட் லைட் மட்டும்தான். இந்த காரணத்தினாலதான் பூமியில இருக்க மக்களால ரெட், எல்லோ மற்றும் ஆரஞ்சு கலர்ல சூரியனை பார்க்க முடியுது. சூரியன்ல இருந்து வெளிச்சம், அதாவது சூரிய கதிர்கள் பூமிக்கு வர 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகும். இதுவரை நிலவுக்கு 12 மனிதர்கள் போயிருக்காங்க. கடைசியா மனிதர்கள் நிலவுக்கு போன வருடம் 1972. நிலவுல முதல்ல கால் பதிச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து கடைசியா கால் பதிச்ச ஹாரிசன் ஸ்மித் வர எல்லாருடைய கால் தடங்களும் அதே இடத்துல அழியாம அப்படியே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், ஸ்பேஸ்ஷிப்போட மார்க்ஸ், ரோவரோட மார்க்ஸ்னு மனிதர்கள் உருவாக்கின தடயங்கள் எல்லாம் நிலவு அழியற வர இது எல்லாமே அழியாம அப்படியே இருக்கும். இதற்கான காரணம் என்னன்னா, நிலவுல அட்மாஸ்பியர்ன்ற ஒரு விஷயம் இல்ல. இது மட்டும் இல்லாம காற்று, தண்ணீர்னு இந்த கால் தடங்களை அழிக்க எந்த ஒரு விஷயமுமே இல்ல. இந்த எல்லா மார்க்ஸுமே ரொம்ப வருடங்களுக்கு அழியாம அப்படியே இருக்கும்.
சோலார் சிஸ்டம்லயே ஃபாஸ்டஸ்ட் பிளானட் எதுன்னா அது மெர்க்குரி. 1 மணி நேரத்துக்கு 1,72,200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சூரியனை சுத்தி வருது. இது பூமியை விட மணிக்கு 65,000 கிலோமீட்டர் அதிக வேகத்துல சுத்தி வருது. மெர்க்குரியில ஒரு வருடம்ன்றது பூமியில 88 நாட்களுக்கு சமம். இருக்கிற பிளானட்ஸ்லயே நெப்டியூன்ல தான் காத்து ரொம்ப வேகமா வீசும். மணிக்கு 2575 கிலோமீட்டர் வேகத்துல வீசும். ஒரு மனிதன் பூமியில 100 கிலோ இருக்காங்கன்னா, அவங்க மார்ஸ்ல வெறும் 30 கிலோ தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் டெய்லியும் தெரிஞ்சுக்கணுமா? தகவல் ஃபேக்டரி இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் பற்றிய உங்களது கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.